வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு சிதிக் நம்பியார் இருக்காரு. அவரை பத்திய முக்கியமான தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என் பேர் சிஜேஷ் நம்பியார். நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிச்சுட்டு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ல சயின்டிஸ்ட் வேலை பார்த்தேன் ஒரு 15 வருஷமா. அதுக்கப்புறம் 15 வருஷமா விவசாய தொழிலாளர்களை விவசாயிகளுக்கு இணைக்கிற ஒரு வேலைகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ரிக்ரூட்டிங் சொல்லலாம், இல்லாட்டினாக்கா கனெக்டிங் ஃபார்மர்ஸையும் ஃபார்ம் லேபர்ஸையும் கனெக்டிங் பண்ற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் நம்மளோட 100 நாள் திட்டத்தை பேர் மாத்ததா சொல்லப்படுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றது 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. இது 20 வருஷமா அது நடந்துட்டு இருக்கிறது. இது மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னாக்கா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இப்ப இதை பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கனாக்கா, இந்த ஒரு குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்கீமோட பேர் ராம்ஜி ஜி அப்படின்னு மாத்துறாங்க. அப்படின்னாக்க கேரண்டி ஸ்கீம் ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களோட விவசாய தொழிலாளர்கள் அனைவரையும் 125 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்து இவங்க ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்ட மசோதாவை எதிர்த்து இப்ப காங்கிரஸ் பல போராட்டங்களையும் பல ஆர்ப்பாட்டங்களையும் செய்வதற்காக பேச்சுவார்த்தைகள் தலைமையிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய ஐடியா படி இது மன்மோகன் சிங் தானே ஆரம்பித்தாரு. இப்ப ஏன் இது ராம்ஜி அப்படின்னு பேர் கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்கீம் மாறுறதுனால கிராமப்புற இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் மாச சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் ஊதியம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர போறாங்க. அது இல்லாம பல தொழில்நுட்பங்களை கொண்டு வராங்க. அதாவது ஜியோ டேக்கிங் மெத்தட்னு சொல்றாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸ் மின்னணு வருகை பதிவேடு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க வேண்டுமென்றே மகாத்மா காந்தியோட பெயரை எடுத்து விட்டு இந்த கொண்டு வர்றது இது ஒரு அரசியலுக்கான ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க, ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சாதாரண விவசாயிகள் விவசாய தொழிலாளருக்கும் ஒரு ராம்ஜினா யாரையா வரும், அது பிஜேபி, ராம்ஜினா மோடிஜி, இப்படிதான் ஞாபகம் வரும். அதுக்கான ஒரு திணிப்பு தான் இதுன்றதுதான் எங்களோட கருத்து. நான் மாநில ஒருங்கிணைப்பாளர் விவசாய தொழிலாளர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால விவசாய தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடும். இப்ப உடல் உழைப்பு அற்ற யாருக்கு வேணாலும் இவங்க வேலை கொடுக்குறாங்க. இதுல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இதுல நிறைய சிஸ்டங்களை இவங்க கொஞ்சம் மாத்தி சட்ட மசோதா கொண்டு வந்திருக்கிறாரு. இது கொண்டு வந்தது யாருன்றது தான் பார்க்கணும். என்னன்னாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கொண்டு வருது. இதை கொண்டு வந்த ஒரு பேர் மிஸ்டர் சிவராஜ் சிங் சாவ்லா அப்படின்றவர் தான் இந்த சட்டத்தை ஏற்றுறாரு. இவர் 32வது மினிஸ்டரா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ல வேலை பார்த்தாரு. ஏன் அப்பயே இவர் இந்த சட்டத்தை கொண்டு வரல? 23வது மினிஸ்டராக ரூரல் டெவலப்மெண்ட் சிஸ்டத்துல வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவர் சிவராஜ் சிங் சாவ்லான்றவர் இந்த சட்டத்தை இயற்றி எப்படி ஒப்புதல் பெற்றாரு? இது எல்லாமே பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இது ஆக்சுவலி விவசாய தொழிலாளருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் சட்ட மசோதா எழுதுனா கரெக்டா இருக்குன்ற ஒரு டவுட்டும் ரூரல் டெவலப்மெண்ட் மேலேயே ஒரு பெரிய சந்தேகத்தையும் கொண்டு வருது. ஆமா சார், இப்ப இந்த 100 நாள் வேலை திட்டத்துல அப்படி என்னதான் பண்றாங்க? இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல சாதாரணமா குளங்கள் சரி பண்றது, குட்டைகள் சரி பண்றது, அப்புறம் விவசாய தொழிலை தவிர மற்றது சாலை சீரமைப்பது, வடிகால் வசதியை கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. ஆனா
இவங்களை வந்து விவசாய தொழிலில் என்கேஜ் பண்ணா நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து காங்கிரஸ் கட்சி இல்லது எனது ஆலோசனைப்படி எனக்கு ஏற்கனவே 30 வருட அனுபவம் இருக்கிறது. இந்த விவசாய தொழிலாளர்களெல்லாம் சோர்ஸ் செய்து அவர்களை வந்து விவசாய தொழிலில் என்கேஜ் பண்ணணும். இந்த 100 நாள் திட்டம், 120 நாள் திட்டம், 2 ஸ்கீம் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து என்கேஜ் பண்ணணும். இப்போ வந்து மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டி ஸ்கீம்ல வந்து 100 ரூபா தான், சாரி 312 ரூபா வந்து அவங்களோட வேஜஸ் வருது. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 400 ரூபா வேஜஸ் வந்து அந்த உழைப்பாளர்கள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப சார், உங்க நிறுவனத்தோட பதிவையும் விவசாய தொழிலாளர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நாங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், நியூ டெல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு ரிகோகனைஸ்டு லெட்டர் வாங்கியிருக்கு. இந்த ரிகோகனைஸ்டு லெட்டர் யாருக்கும் தரமாட்டாங்க. நான் ஏற்கனவே ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரி ரிசர்ச்சில் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணனாலையும் அவர்களுடைய கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து ஏசிஏபிசின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமில் வேலை பார்த்தனாலையும் எனக்கு வந்து ஒரு ரிகோகனைஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் நாங்கள் வந்து லிமிடெட் கம்பெனியாகவும் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட்டில் வந்து ஹெச்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றத நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இது ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து 5000 விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இப்போ கான்டாக்ட்ல. ஏன்னா நாங்கள் 2010 ஆரம்பித்தோம். இப்போ 15 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 விவசாய தொழிலாளருக்கு நாங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கோம், லைஃப் கொடுத்துருக்கோம். அவங்கள வந்து இன்னும் எங்களை வந்து தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இது ஆக்சுவலி வந்து இது ஒரு பாலிசி மேக்கிங் மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு தான் விவசாய தொழிலாளர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் வந்து நிறைய சட்ட மசோதாக்கள் இதெல்லாம் வந்து நானாக எழுதி வச்சிருக்கேன். இது வந்து வாய்ப்பு வரப்ப இது ஒரு பிரைவேட் பில் சட்ட மசோதாவோ இல்லை கவர்மெண்ட் பில் அரசாங்க மசோதா மூலமாகவோ வாய்ப்பு வருமாயின் அது வந்து நான் இது வந்து சப்மிட் பண்ணுவேன் கண்டிப்பா. சார், இந்த காங்கிரஸ் கட்சிக்கு உங்களோட ஆலோசனை என்ன சார்? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு நான் இருக்கும் விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் இணைக்கின்ற கனெக்டிங் பண்றது, ரிக்ரூட்டிங் பண்றது, இது போன்ற விஷயங்களில் வந்து தொலைநோக்கு பார்வையோடு வந்து வேலை பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோட விருப்பமும் ஆசையும். ஏன்னா வந்து இவங்களை இணைக்கிற ஒரு பண்ணாக்க காங்கிரஸ் கட்சிக்கு நான் என்ன ஆலோசனை சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போராட்டங்கள், உண்ணாவிரதம், இது போன்ற விஷயங்களில் போய் நம்ம இந்த ஸ்கீமை வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்து ராம்ஜின்னு மாறினதுக்காக வெறும் போராட்டம் மட்டும் இல்லாம இது மற்ற ரிக்ரூட்டிங்கும் கனெக்டிங்கும் எப்படி பண்ணுவது விவசாய தொழிலாளர்களை, அது போன்ற விஷயங்களிலேயும் திட்டமிடுதல் வேணும் அப்படின்றது தான் என்னோட யோசனையா நான் சொல்றேன். சார், இப்போ விவசாயத்துறையில எந்தெந்த துறையெல்லாம் மேம்பட்டு வருது, நீங்க இதுக்கெல்லாம் உதவிட்டு இருக்கீங்க? விவசாயத்துறையில நாங்க வந்து விவசாய தோட்டங்கள், அப்புறம் காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு, அப்புறம் ஆடு மாடு கோழி, இந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு லேபருக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாயும், பெண் தொழிலாளிகளுக்கு வந்து 350 ரூபாயும், அப்புறம் அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அரிசி, கேஸ் சிலிண்டர், இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து பல குடும்பங்கள் வந்து நல்லா வெல் செட்டில்டு ஆயிருக்கிறாங்க. இது வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ஒரு இது என்னன்னாக்கா வந்து தொழிலாளர்கள் வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்து என்னையத்தான் கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஹிந்தி ஒர்க்கர்ஸும் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் சத்தீஸ்கர், இங்கேருந்தும் நம்மகிட்ட நிறைய லேபர்ஸ் வராங்க. அதனால வந்து நாங்கள் ஒரு நேஷ்னல் வைடு இது பண்ணிட்டு இருக்கோம்.
கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 15,200 கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் வந்து ரெப்ரசன்டேட்டிவை போட்டு ஒவ்வொரு தொழிலாளர்களையும் போய் கன்வின்ஸ் பண்ணி இவங்களையெல்லாம் கூட்டு வந்து நாங்கள் இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் பண்ண போகிறோம். இதுக்கு கவர்மெண்ட் பண்ணிச்சுனாக்க கிட்டத்தட்ட 25,600 கோடி ரூபா லாபம் வரும். ஒரு அரசாங்கம் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த லாபம் வரும். அந்த லாபம் வர தொழில் தான் இந்த கனெக்டிங் ஆர் ரிக்ரூட்டிங் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் லேபரர்ஸ். இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணாக்க இது ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா இது ஒரு கட்சி எடுத்து நடத்துச்சுன்னு வைங்க. இந்த கான்செப்டை அவங்களுக்கு வந்து ஓட்டாக மாறும். அவங்களுக்கு விவசாய தொழிலாளர்களோட ஓட்டு வரும், விவசாயிகளோட ஒரு ஓட்டு வரும். இதை பார்த்துட்டு இருக்க பப்ளிக் ஓஹோ இந்த கட்சி வந்து இதுக்கு அக்ரிகல்ச்சர் விவசாய சம்பந்தமா வேலை பார்க்குறாங்கன்னா பொதுமக்களோட ஓட்டு வரும். ஒரு நல்ல ஒரு இமேஜ் வரும். ஆஸ் எ பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி நான் சொல்ல விரும்புகிறதும் எல்லா கட்சிகளும் இல்லை வந்து அணிகள் இருக்கிறது. விவசாயிகள் அணி இருக்கு, விவசாய தொழிலாளர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கிறது. ஆனால் இந்த விவசாய தொழிலாளர்கள் அணியையும் விவசாய அணியையும் இணைத்தால் மட்டுமே தான் வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் வரும். அதே மாதிரி அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், அப்புறம் உழவர் பாதுகாப்பு திட்டங்கள், இதெல்லாம் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து ஒருத்தர் வராங்கனாக்கா அவர் வந்து விவசாய தொழிலாளியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வேலை கொடுத்தோம்னாக்க கண்டிப்பா வந்து அவர் விவசாய தொழிலாளி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமும் வந்து அவங்கள போய் ரீச் அடையும். அதனால வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்காகவும், அதாவது இந்த விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் இணைப்பதற்கு அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களும், செய்தி நிறுவனங்களும், செய்தி பத்திரிகையாளர்களும் மற்றும் ஊடக நண்பர்களும், சமூக வலைதளங்களும் அனைவரும் பரவ செய்ய வேண்டும். பரவ செய்வதோடு மட்டுமல்லாமல் இதை மற்ற எல்லா எஃப்எம் சேனல்ஸ், ரேடியோ இது மூலமாகவும் என்னை தொடர்பு கொண்டு இதை வந்து இந்த கான்செப்டை வந்து பெரிய லெவலில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஆல் அபவுட் நியூஸ் சேனலுக்கு ஆல் அபவுட் பழனி நியூஸ் சேனலுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, sir. நன்றி.